நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் அப்பா கொஞ்சம் ரிலீஃப் சார். குரோதி வருஷம் இல்லை, குரோதி வருஷம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ரிலீஃப் இருந்தாலும் 7 நாட்டு சனி இருக்குது, அதை பார்த்துக்கலாம். எதிர்வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? இது சித்திரை மாதத்தில் பிறக்கிறது, அதாவது சித்திரை மாதம் தான் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. 14th ஏப்ரல் 2025 பிறக்கக்கூடியது. நமக்கு 2 புதன் சுக்கிரன் சனி ராகு, 3 சூரியன், 4 குரு, 6 செவ்வாய், 8 கேது, 9 சந்திரன் இந்த வருடம் பிறக்கிற போது இருந்து நம்மை அந்த கிரகங்கள் வழி நடத்துகின்றன. ஸோ இதனால் நமக்கு என்ன எதிர்வரக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன? ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு வரார், கும்பத்துக்கு வரார். நம்ம இடத்துல இருந்த சனி அங்கே போயிடுறார். புதன் சுக்கிரன், புதன் மைனஸ் வீடு, சுக்கிரன் ப்ளஸ் வீடு, அதாவது சுக்கிரன் உச்ச வீடு, புதனுக்கு நீச்ச வீடு, சனிக்கு அந்த வீடு, அது குருனுடைய வீடு. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புது வருஷம் ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லாம் சேர்ந்த கலவையாக இந்த புது வருடம் இருக்கும் என்று சொல்லலாம். சரி, எல்லா வருஷமும் இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் வருது, ஒவ்வொரு வருஷம் போகிறது. நமக்கு என்னமோ ஒன்று விடிவு காலம் வந்த மாதிரி தெரியல, எப்போ வரும்னு புரியல. அதுக்கடுத்து நீ 7 நாட்டு சனி எப்போ முடியும்னு தெரில. கரெக்ட், நீங்கள் எதிர்பார்க்குறது சொல்கிறது எல்லாமே சரிதான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னு நம்ம காலங்காலத்தில் இருந்தோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஜாலியாக இருப்போம், நல்லா இருப்போம். இன்றைக்கி நல்லதாக நடக்கும், நல்லதை நினைப்போம். வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும், நல்ல விசேஷங்கள், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், எனக்கு ப்ரமோஷன் வரும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போவோம், இப்படியெல்லாம் திங்க் பண்ணலாமே இல்லையா? அந்த மாதிரி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது அப்படிங்கிறத எதிர்வரக்கூடிய இந்த வருடத்தில் நமக்கு ஏதாவது நடக்க போயிடுதா? அப்படி நடந்தால் அதுவும் சரி. ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அதற்காக ஏதாவது சாத்தியக்கூறுகள், பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் வரக்கூடிய நாட்கள் என்னென்ன எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எந்த பயிற்சி வந்தாலும் நம்முடைய முயற்சியை கைவிடவே கூடாது சார். பயிற்சிகள்லாம் அடுத்தது தான், முயற்சி தான் நமக்கு மெயின். இப்போ நாம் உழைக்காத உழைப்பா? 7 நாட்டு சனி பல பேருக்கு நிறைய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 7 நாட்டு சனியில் தான் சிஎம் ஆகியிருக்காங்க. உச்சபட்ச நடிகர் உச்சத்தை தொட்டிருக்காரு, பல படங்கள் பண்ணிருக்காரு. ஒரு காமெடி நடிகர் 23 படம் பண்ணிருக்காங்க. இந்த 7 நாட்டு சனி தான் ஒரு நடிகை 24 படம் தமிழ், தெலுங்கு என்று பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்குது சார். அப்படின்னா காரணம் என்னென்ன? 7 நாட்டு சனியில் உழைப்பு தான் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். நம்முடைய அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒன்று கன்சிடர் பண்ணணும். என்ன கன்சிடர் பண்ணணும்? அதற்கு முன்னாடி இந்த காணொலி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டையும் போடுங்க. நம்ம கட்டத்தில் சனி எங்கே இருக்கார்? நம்முடைய நாதன் என்ன? சனி தான் நமக்கு முக்கியமாக ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறது. லக்னத்துக்குரியவன், ராசிக்குரியவன் ராசிநாதன் சனி நம்ம கட்டத்தில் எங்கே இருக்கார்? அடுத்தது நமக்கு 2ஆம் வீட்டுக்குடையவன் குரு, லாபஸ்தானம் 11க்கும் 2க்கும் உடைய குரு. மெயினாக குரு நன்னா இருக்கணும். அந்த குரு கெட்டு போகாமல் எங்கே இருக்கார்? நன்னா இருக்கார். ஏன்னா குரு நமக்கு இப்போ 4ல் இருக்கார், அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். குரு எங்கே இருக்கார்? இதை 2ஐயும் மெயினாக பார்த்துக்கோங்க. செவ்வாயினுடைய வீடு 10ஆம் வீடு. அந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? தசாநாதன் செவ்வாய் நாதன் 10ஆம் வீட்டுக்குரியவன் எந்த இடத்துல இருக்கான் அதை பார்த்துங்க. பிஸ்னஸ் அதன் மூலியமாக எப்படி இருக்கும்? செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு. ஏன்னா குருவனுடைய வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கார் 2ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால நிறைய எழுத்து சம்பந்தமாக நமக்கு, அதாவது இப்போது ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இவர்களெல்லாம் அதிகமாக டீலிங் பண்ண வேண்டியிருக்கும். தாள் வைத்து டீலிங், பணம் டீலிங் பண்ண வேண்டியிருக்கும். இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே ஏற்றம் அவர்களுக்கு மாற்றத்தையும் தரும். என்ன மாதிரி மாற்றம் சார் அப்படின்னா, வெளியில் போகச்சே ரொம்ப யோஜனை பண்ணி போங்க. எதிர்பாராத சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சார் புரியல சார். எதிர்பாராத சிக்கல்லாம் நிறைய இடத்துல வரும். இப்போ டயர் பஞ்சர் ஆனது எதிர்பாராத சிக்கல், அதை மாட்டிக்கலாம். சில சமயங்களில் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக கெட்டதை நம்ம அதிகமாக பல ஜோசியக்காரர்கள் சொல்வதில்லை. நானும் அதிகமாக கோடிதான் காட்டுவதுண்டு. இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம வாயால் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நடக்காமலும் போகலாம்,
அதை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நம்மளுடைய கட்டத்திலையும் இருக்கலாம். அதனால் அதிகமாக நம்ம சொல்கிறதில்ல, கோடி தான் காட்டுவது. அதே போல் நம்முடைய உறவினர்களால் சிறு சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள், ஏன்னா நம்ம அதிகமாக உழைப்பு காத்தால 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வரோன்னா எப்படி ஒருத்தன் வீட்டு கல்யாணத்துக்கு போக முடியும்? ரிலேட்டிவ்ஸ் வீட்டு கல்யாணத்துக்கு அவன் என்ன சொல்லுவான், நீ வரதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். நாம் இங்கே நாயா பையா உழைக்கிறது அவனுக்கு தெரியாது, இந்த உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் வரலை அப்படிங்கிறது மட்டும் அவர்களுக்கு தெரியும். அதனால் நம்மகிட்ட முரண்டு பிடிப்பவர்கள் உண்டு. இந்த எதிர்வரக்கூடிய வருடங்களில் நாட்களில் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோ சுமூகமாக இருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய, ஏன்னா 7ஆம் இடத்துக்குரியவன் சூரியன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து சூரியனுடைய நமக்கு சூரிய இசை இப்போ வரப்போகிறதில்லை. சூரிய இசை வர்றது அப்படிங்கிறது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியில் இருக்கலாம். ஒரு 65 வயசு மேலே இருக்கிறவர்களுக்கு சூரிய இசை வரலாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த தசையிலையும் கொஞ்சம் உழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். அது ப்ரெஷர் இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்டு ஒருத்தன் கன்சல்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு போன்னு சொல்லலாம். அல்லது நாமளே ஒரு பிஸ்னஸ் கண்டினியூஷன் பண்ணிட்டு இருக்கலாம், நம்முடைய பையன் பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சூரிய இசை இருப்பவர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும், மற்றவர்களுக்கு சூரிய இசை வராது. நம்ம ஒரு திசையாக வரைச்சே பார்க்கலாம் நமக்கு என்ன திசை இருக்குது அப்படின்ட்டு. அதற்கு அடுத்தது இப்போது மெயினாக செவ்வாய், ராகு, குரு நம்ம பிறந்திருக்கிற திசைகள். அதில் குரு எங்கே இருக்காருன்னு நம்ம பார்த்துட்டோம். ராகு இப்போது நம்ம இடத்துக்கு வரார் ராகு. அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எடுத்தவங்க கவித்தனை எதையும் பேசுகிறாதீங்க. 2ஆம் இடத்துல சனி வேறு இருக்கார். அதனால் மிக மிக ஜாக்கிரதையாக இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. பிரிவு நல்ல பிரிவை நாம் தான் சார் ஆக்கிக்கணும். அதை ஒரு வெளிநாடு போகணும், இல்லை ட்ரான்ஸ்ஃபரில் போகணுன்னா டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போகணும், அல்லது நமக்குள்ளேயே வேறு எங்கேயாவது ஒரு பைசா செலவழிக்கிறதுக்கு சாத்தியக்கூறு. அதனால் அதை மருத்துவ செலவாக இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறது, அல்லது நம்முடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தால் வெளியூரில் இருக்காங்க அவர்களை போய் பார்த்து விட்டு வர்றது. இதனால் ஒரு 50,000 40,000 செலவழித்தாலும் பரவாயில்ல, அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். செலவு வரணும், அது நாமளே ஏற்றுக்கிட்டோன்னா அந்த செலவு நல்ல செலவாக போய்விடும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வயிற்று வலி அந்த மாதிரி செலவுகள் என்னென்ன வரும்ன்றதை பின்னாடியும் பார்க்கலாம். அந்த செலவுகள் என்ன வரும் அப்படிங்கிறது அடுத்தவன் சொல்கிறான்றதுக்காக எதையும் கேட்டுறாதீங்க. மனசு ரொம்ப சஞ்சலப்படும். இதை செய்யலாமா வேண்டாமா, அதை செய்யலாமா வேண்டாமா. உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும், இந்த ஷேரில் போடுன்னு ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் ஃபிக்ஸடில் போடு அப்படின்வான், மொத்தம் இப்படியா சொல்லுவாங்க. நமக்கு இதில் போட்டால் நல்லதா அதில் போட்டால் நல்லதா, மனசு பயங்கர சஞ்சலமாக இருக்கும். அந்த மாதிரி சஞ்சலங்களில் அந்த நமக்கு தசை என்ன தசை இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த குருவனுடைய வீட்டில் சனி உட்காந்துருக்காங்க. குரு திசையாக இருந்தாலும், சனி திசையாக இருந்தாலும், ராகு திசையாக இருந்தாலும் இந்த மாதிரி சஞ்சலங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதுவே புதன் திசையாக இருந்ததுன்னா நமக்கு அந்த சஞ்சலங்கள் குறைவதற்காகவும் சாத்தியக்கூறுகள். புதன் கேது திசைகள் நமக்கு வழிகாட்டுவதற்காக யாராவது வந்துடுவாங்க. ஒன்று நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஒன்றுமே இல்லை வழிபோக்கன் இருப்பான். அது எப்படி சார் ஒன்றுமே இல்லாத வழிபோக்கன் எப்படி சார் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல போய் 2 வீலரில் போயிட்டே இருக்கும், ஒன்றுமே தெரியல. அந்த இடத்துல எப்படி லெஃப்ட்டில் திரும்பிடுதா ரைட்டில் திரும்பிடுதான்னு தெரியல, யாரோ ஒருத்தராங்கன்னு இருப்பாங்க. அவரை போய் கேட்டால் கரெக்டாக வழி சொல்லுவார். அது நம்ம ரிலேட்டிவாவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி உதவிகள் கிடைப்பதற்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது புதன் கேது திசைகளில். அந்த மாதிரி அந்த திசை நமக்கு இருந்ததுன்னா அது சாத்தியக்கூறுகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் நமக்கு ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. அடுத்த 1 வருடத்திற்குள்ளே நிச்சயமாக நடக்கும். நம்ம நினைத்தது வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா சுக்கிரனுடைய வீடு 4ஆம் வீடு, அந்த இடத்துல குரு இருக்கார். குரு 5ஆம் வீட்டுக்கு போனாலுமே நமக்கு வீடு மனை வாகனம் அமைவதற்கு அல்லது வெளி இடத்திற்கு போகிறது, இந்த இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போகிறோம் சார், அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. முதலே நான் சொன்ன மாதிரி திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருந்தாலும் நல்ல ஏற்றம் வரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. மெயினாக அதிகமாக இன்னொன்று சொன்னோன்னா விவசாயத்துறை, நீர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, மீன்வளத்துறை, விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அதிக உழைப்பை கொடுத்தாலும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக அடுத்த 1 வருடம் விசுவாச வருடம் முழுவதுமே லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. நம்ம எதை இது பண்ணாலும் அந்த எல்லாத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணதுனால அப்படி நினச்சிக்கோங்க நீங்கள். இதற்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு திசையாக பார்க்கச்சே மெயினாக நமக்கு ஒரு குரு திசை. இப்போது 18, 2, 20 மேலே 36, கிட்டத்தட்ட ஒரு 25 வயசில் குரு திசை செய்வர்களுக்கு வரலாம். 20 வயசுலேருந்து 25 வயசில் இருக்கிறவர்களுக்கு வரலாம். யார் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுவே 18, 15 வருஷத்தில் இருக்கிறவர்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்கள்லாம். குரு நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார், 5ஆம் வீட்டுக்கு போகிறார். எதுவுமே
நல்ல இடம் தான். ஆனாலும் குருவனுடைய வீட்டில் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு வேறு இடத்துல உட்காந்துருக்கான். ஆனால் அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஆள் யார்? சனி. அதுவும் 7 நாட்டு சனி. அதனால் நம்ம வீட்டு குடைவன் 7 நாட்டு சனியாக இருந்தாலும் கும்பராசிக்கு சனி கொஞ்சம் மகரத்தை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறதுங்கிறது அவ்வளோவா இருக்காது. நம்ம கெடுக்க மாட்டான், அலைய விடுவான். ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைய விட்டுட்டு அழ விட்டுட்டு அப்பா தாங்கலப்பா அப்படிங்கிற சொல்ல லெவலுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனாலும் அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா, போன மாதம் அலைஞ்சோம், கையில் ஒரு 10,000 ரூபா நின்றுதுப்பா. இப்போ டிரைவராக இருக்குன்னு வச்சுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கேருந்து அங்கே நேராக இப்போ கல்கத்தா போறியா, அங்கேருந்து பக்கத்தில் பீகார் வரலாம் போயிட்டு வந்துடு அப்படின்னு இங்கேருந்து பாஸ் சொல்லி விட்ருவார். நமக்கு வீட்டுக்கு வரணும்னு நினச்சி அங்கே போய் அங்கே ஒரு வாரம் கழித்து திரும்பி இருந்து அங்கே ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டு திரும்பி வந்தோம்னா அடுத்த ஒரு மாதம் கழிச்சு கையில் ஒரு 10,000 ரூபா நிற்கும். அந்த சமயம் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதற்கடுத்து வரக்கூடிய லாபம் நமக்கு நல்லதொரு லாபமாக அமைஞ்சிருக்கிறது. அடிபட்டு மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான வலிகள் வருவதற்கு, அல்லது நமக்கு சில பேருக்கு அம்னீஷியா, அதாவது மறந்து போதல் அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கு. ஏன்னா குருவனுடைய வீட்டில் இருக்கான், அந்த குரு புதனுடைய வீட்டில் இருக்கான், அந்த குரு கேதுவோடு இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு அது 5ஆம் வீடாக இருந்தாலும் அது 7 8ஆம் வீடு, இன்னொரு புதனுடைய வீடு 8ஆம் வீடு. அதனால் சின்ன சின்ன மறதிகள் வருவதற்கு, ஞாபக மறதி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த ஞாபக மறதியினால் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள், பேனை எங்கேயோ வச்சோம், நம்ம வீட்டில் இப்போ தான் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே வச்சனா அங்கே வச்சனான்னு இல்லை, எங்கேயோ வச்சம் போன்றிருக்கு அப்படின்னு தேடுவதற்கு சில இடத்துல அது பிரச்சனையாகவே நமக்கு முடியும் சார். நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மகிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும், வண்டி இருக்கும், கார் இருக்கும். 3 இருக்குது, ஏதாவது ஒன்றை குறைச்சிருவோமே, ஒன்று இழப்பு. நம்ம இழப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்களை இழப்பதற்கான சாத்தியக்கூறு. அது நல்ல விஷயங்களாக சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் கொஞ்சம் இழப்பு அதிகமாக இருக்கும் என்று சனி திசையில் இருப்பவர்களுக்கு அந்த இழப்பு இருக்கும். சரி இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? அதாவது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா, நமக்குன்னு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த குருவை போய் பார்த்துட்டு வாருங்கள். நான் பிளெயினாக சொல்லணுன்னா, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த அதிஷ்டானங்கள் அப்படின்னு சமாதிகள் சொல்லுவாங்க, சித்தருடைய ஜீவ சமாதிகள், அல்லது நம்முடைய மூதாதையர்களுடைய ஜீவ சமாதிகள், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒன்றும் இல்லை, நிம்மதியாக உட்காந்துட்டு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்கிறது, ஏற்றி வச்சுட்டு ஒரு 4 சுற்றிட்டு வந்தாலே ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். இது முதல்ல. அதற்கு அடுத்து கையில் வாள் வேல் வைத்திருக்கக்கூடிய முருகனாகட்டும், அந்த மாதிரி வீரபத்ரன், அந்த மாதிரி சாமி, அந்த மாதிரி நம்முடைய குலதெய்வமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காளி, பத்ரகாளியாக இருக்கக்கூடியது, சின்ன அம்பாளாக இருக்கக்கூடியது இல்லை, பத்ரகாளியாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு குலதெய்வங்களாக இருக்கலாம், அல்லது எல்லை தெய்வங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி தெய்வங்களை நாம் சென்று ஒரு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு வழியில் கடந்து போகிறோம் அப்படின்னா அந்த தெய்வங்களை சேவிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது மிக மிக நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கடுத்து கடலோரமாக இருக்கக்கூடிய கோவில்கள், அது குருவாயூராக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம். அந்த மாதிரி கடலூர் நமக்கு இஷ்ட தெய்வம், அல்லது ரொம்ப இஷ்ட தெய்வம், முருகனுக்கு இஷ்ட தெய்வம் பல பேருக்கு, குருவாயூரப்பன் இஷ்ட தெய்வம், உடுப்பி கிருஷ்ணன் இஷ்ட தெய்வம், முருடீஸ்வரர் சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன், அந்த முருடீஸ்வரன் கடலோரம் இருக்கார். அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது சனிப்பயிற்சியினாலும் நமக்கு ஏற்படக்கூடியது. முக்கியமாக இந்த சனிப்பயிற்சியில் நம்ம என்ன சொன்னாலுமே சனிக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு வரணும் சார். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த சனிப்பயிற்சி 7 நாட்டு சனி போகிற வரைக்கும் வந்த போதே, நீங்கள் போன ப்ரீவியஸ் 7 நாட்டு சனி நமக்கு கும்பத்துக்கு, மகரத்துலேருந்து கும்பத்திற்கு வந்த போதே நான் சொன்னேன், கையில் இந்த சனிக்காக சில பேர் கயிறு கட்டுவாங்க, கருப்பு கயிறு. இந்த மாதிரி கயிறு கட்டிக்கிறது, சில பேர் காலில் கட்டுறாங்க, எனக்கு அது திருப்தியாக படலை. கயிறு கையில் கட்டிங்க. அந்த மாதிரி கயிறு கையில் கட்டிருந்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே பிறண்டுருன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும், எதிர் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. முடிஞ்சதுன்னா இது வேறொரு காலையில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு வெள்ளியில் மோதிரம் வாங்கி போடுங்க. அதில் அந்த யானையினுடைய முடி இருந்ததுன்னா ஒரிஜினலாக இருக்கணும், யானையினுடைய முடி இருந்ததுன்னா வாங்கி அதை வைத்து கொண்டுவது ரொம்ப நல்லது. இன்னொன்று, முக்கியமாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலோ அல்லது ஐயப்பன்
யாராவது மலைக்கு போகிறாங்க அல்லது ஐயப்பனுக்கு ஏதாவது பண்ணணும், என்னுடைய குலதெய்வம் சாமி பிடிச்சது அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா ஒரு நீலத்தில், சில பேர் கருப்பில் கொடுப்பாங்க அல்லது வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால் நீலத்தில் அவர்களுக்கு ஆடை எடுத்து கொடுப்பது, ஒரு 8 பேருக்கு என்னுடைய ஆடை கொடுக்குறேன் அப்படின்னு நீளத்தில் ஆடை எடுத்து கொடுக்கறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நிச்சயமாக எதிர்வரக்கூடிய வருடம் நமக்கு ஏற்றத்தை தரும். குருவனுடைய அனுகிரகத்தால் நமக்கு நிச்சயமாக உண்டு. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.